நம்ம இன்னைக்கு நல்ல மொறுமொறுவான டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆலு பேட்டிஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க எல்லாரையுமே நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ண நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 4 கப் அளவுக்கு மைதா மாவு தேவைப்படும். ஸ்டார்டிங்கில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு மட்டும் சேர்த்துக்கோங்க. கூடவே 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் ஓமத்தை கையில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. ஓமம்க்கு பதிலாக சீரகம் கூட யூஸ் பண்ணலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க மீதம் இருக்க 2 கப் அளவுக்கு மைதா மாவு இருக்குல்ல, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. இந்த எண்ணெய் சேர்த்துருக்க மாவோட எல்லா பகுதியிலையும் படுறது அளவுக்கு நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாவு இந்த அளவுக்கு உதிரியாக இருக்கணும். கையில் பிடிக்கும்போது ஒரு ஷேப்க்கு ஃபார்ம் ஆகணும். உடைக்கும் போது உதிரியாகணும். இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பிசைவோம்ல, அந்த மாதிரி. ஒரே டைமில் நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம எண்ணெயும் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் தண்ணி தான் தேவைப்படும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஒரு 1 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு விட்டுருங்க. அப்போ தான் இது காஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இது கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. தண்ணி அதிகம் சேர்த்துடக்கூடாது. அதிகம் சேர்த்துட்டோன்னா ஸ்டஃபிங் ரொம்ப தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மசாலா வேகிறதுக்காக தான் நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி மசாலா நல்லா கெட்டியாயிரும். அந்த ஸ்டேஜில் 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க 4 விசில் வச்சு குக்கரில் வேக வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு நல்லா மசிச்சுட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபைனலாக இதில் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு கலந்துக்கோங்க. உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க போதும். ஏன்னா உருளைக்கிழங்கு ஏற்கனவே வெந்திருக்கு. இப்போ ஸ்டஃபிங் ரெடி ஆயிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. அடுத்து ஒரு ஃப்ளாட்டான இடத்துல இந்த மாதிரி நம்ம ஏற்கனவே பிசைஞ்சு வச்சுருக்க மாவை வச்சுட்டு மறுபடிக்கும் அழுத்தம் கொடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிவிட்டு கூட இது போல் வச்சு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாவுலேருந்து சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து வச்சுக்கோங்க. மாவோட சைஸ் ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது. நம்ம பூரிக்கெலாம் தேய்ப்போம்ல, அந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு உருண்டைகள் கிடச்சிருக்கு. இப்போ ஒரு பேஸ்ட் ஒன்று தயார் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு கெட்டியான பேஸ்ட் பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வச்சு தான் நம்ம ஆலு பேட்டிஸ் ஒட்ட போகிறோம். கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா இது போல் கலந்துட்டு ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க.
இப்போ கொஞ்சமாக மைதா மாவு தூவிக்கோங்க. தூவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டையிலேருந்து ஒரு சின்ன சைஸ் உருண்டை எடுத்து வச்சுக்கோங்க. இது எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு உள்ளியாக திரட்டிக்கோங்க. அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. நான் எடுத்திருக்க உருண்டை வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் உருண்டைன்றதுனால இதில் 2 ஆலு பேட்டிஸ் பண்ண முடியும். இந்த அளவுக்கு நீளமாக திரட்டிட்டு இதை 2 பகுதிகளாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கத்தி இல்லைன்னா பீஸா கட்டர் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம 2 ஆலு பேட்டிஸ் பண்ண முடியும். நம்ம சமோசா மாதிரி தான், ஆனால் சமோசாவை விடவே இது மடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சமோசா செய்ய வராதவங்க கூட இந்த ஆலு பேட்டிஸ் வந்து ஈஸியாக பண்ணிடுவாங்க. இப்போ இதுலேருந்து ஒரு பகுதி மாவு மட்டும் எடுத்து வச்சுட்டு இது போல் நீள் வாக்கில் திரட்டிக்கோங்க. லேசாக திரட்டினா போதும், ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒல்லியாக தான் திரட்டியிருக்கோம். இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க ஸ்டஃபிங்லேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட மட்டும் ஸ்டஃபிங் வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஓரங்களில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க மைதா மாவு பேஸ்ட் இருக்குல்ல, அதை அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. நான் வந்து இது போல் சிலிக்கான் ப்ரஷ் வச்சுட்டு அப்ளை பண்ணுறேன். நீங்கள் கையில் கூட அப்ளை பண்ணலாம், இல்லை ஸ்பூனில் கூட எடுத்து அப்ளை பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி 2 பக்கமும் மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு லேசாக இது போல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 பக்கமும் அன்னிவனாக இருக்க பகுதியை நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் அப்படியே கூட மடித்து விடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறமா மறுபடிக்கும் இதில் ஒரு சைடில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவு இருக்குல்ல, அதை இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு ஆப்போசிட் சைடு திருப்பிட்டு மறுபடிக்கும் இதில் கொஞ்சமாக மைதா மாவு பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 2 சைடும் ஒரே பக்கம் வந்து நம்ம மடித்தோன்னா ஒரு சைடு ரொம்ப மொந்தையாயிரும். அதனால் மாற்றி மடிச்சுக்கோங்க. அப்போ வந்து பார்க்குறக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதே மாதிரி சாப்பிட்றக்கும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவுலையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடுபடுத்திட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது போல் உள்ளே சேர்த்துருங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு 2 பக்கம் திருப்பி விட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இடையிடையில் இது போல் நம்ம திருப்பி விட்டுட்டே தான் இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து வரும். வெளியில் இருக்க மாவு மட்டும்தான் வேகணும், ஏன்னா உள்ள ஸ்டஃபிங் நம்ம ஏற்கனவே வேக வச்சு தான் வச்சுருக்கோம். அதனால் வெளியில் இருக்க மாவு மட்டும் கிறிஸ்பியாக வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், முழுமையாக கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இதை வெளியில் எடுத்துருங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான ஆலு பேட்டிஸ் சூப்பராக தயாராகிருச்சு. கிட்டத்தட்ட சமோசா டேஸ்ட்டில் இருக்கும். சமோசாவை விட இது செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு நல்ல ஒரு ஈவினிங் டைமில் ஒரு டீ டைம் ஸ்நாக்காக இருக்கும். வெளியில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள அந்த ஸ்டஃபிங்கோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுல, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.